தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். இப்போ நம்ம வண்டியில லோட் பண்ணியிருக்கிற இந்த மாடல் வந்து கெனானுடைய 2004 ஃபுல்லி லோடட் மிஷின். இந்த மிஷினை யார் வாங்கியிருக்கா, எந்த இடத்துக்கு இன்ஸ்டலேஷன் எடுத்துட்டு போறோம், இந்த மிஷினுடைய விலை என்ன, இந்த மிஷின்ல என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யாருக்காவது ஒரு கெனான்ல ஒரு ஆர்சி மிஷின் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியில லோட் பண்ணியிருக்கிற மிஷின் வந்து கெனானுடைய 2004 ட்ராலியோட ஃபுல்லி லோடட் மிஷினாவே அவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் இருந்து அவங்களுடைய லொக்கேஷனான மணப்பாக்கத்துக்கு நம்ம மிஷினை எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே வந்து நம்ம மிஷினை இன்ஸ்டலேஷன் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் டெமோ கொடுத்து அங்கேருந்து ரிட்டர்ன் வரது தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளுடைய கிளைண்ட் வந்து அதே மணப்பாக்கத்தில் பிரியா ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாகவே ஒரு ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷாப்பில் நம்ம ஆல்ரெடி கியோகிராவுடைய 2040 மிஷின் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 lakh காப்பீஸ் வரைக்குமே ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு A3 மிஷின் வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட மறுபடியும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிறைய குழப்பங்கள் இருந்தது. அதையும் தாண்டி ஃபைனலைஸ் பண்ணது இந்த கெனானுடைய 2004 ஃபுல்லி லோடட் மாடல் தான். ஸோ இந்த மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது கெனான்லே வரக்கூடிய ஒரு டேபிள் டாப் மாடலில் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டு. ஏன்னா இந்த மிஷின் கண்ட்ரோல் பேனல் வந்து டச்சோட வந்துடும், அதே மாதிரி இன்பில்டு டியூப்ளெக்ஸோட வந்துடும், வித் வைஃபை ஆப்ஷனோட வந்துடும். நம்ம மொபைலில் இருந்தே இதில் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்க முடியும், கலரில் வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இவங்களுக்கு ஏடிஎஃப் கம்பல்சரின்றதுனால நம்ம ஏடிஎஃப் அட்டாச் பண்ணி நம்ம கொடுத்தோம். ஸோ அவங்க இடத்துல வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் வைக்கவே முடியாதுன்ற பட்சத்தில் ஸ்டாண்டுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸில் அன்றைக்கி ஒரே ஸ்டாண்டு தான் இருந்தது, அதையும் அவங்களுக்கு சேர்த்து மொத்தமாக பில் அமௌண்ட் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் அவங்க பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஷினை நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட்டாக அவங்க இடத்துல வச்சு இன்ஸ்டலேஷன் பண்ணி ஃபுல் டெமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு சிஸ்டமோட, அதாவது அவங்க 2 சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பிசி, இன்னொன்று லேப்டாப். அது ரெண்டுத்துலையுமே நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி கொடுத்து ரெண்டுத்துலையுமே பிரிண்ட் அவுட் வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரதான் இந்த வீடியோ. நீங்கள் யாராவது கெனானில் ஒரு வைஃபை மாடல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் A3 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏடிஎஃபோட ஒரு 50,000க்குள்ள ஒரு மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷினை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். கெனானுடைய IR சீரிஸ் 2004 நிறைய இடத்துல கொடுத்து நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. இதோடைய பவர் கன்சப்ஷன் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி டோனர் காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் சைடில் நிறைய காம்படிஷன் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதோடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும். தென் ஃபைனலாக நம்ம வந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாமே அங்கே லைவாக அவங்களுக்கு டெமோ கொடுக்குற ஃபுட்டேஜ் தான். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய லோ ப்ரைஸ் ஃபோட்டோ காப்பீஸ்க்கு நம்ம சேனலுக்கு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. நானே எடுத்துருந்தேண்ணா சேம் தான். காப்பி ஸ்டார்ட். ரிட்டர்ன் பேக் போடுங்க. ஒரு 5 காப்பி அந்த மாதிரி போட்டு விடுங்க. உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க. ஆ போடலாம். வேணாம் சார், நான் வேணான்னு விடுங்க. வந்துடுங்க. சிங்கிள் சைடா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா? சிங்கிள் சைடு தான் சார். மிரர் வச்சு எடுத்துக்கலாம். கண்ணாடி இதை வந்து இதை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்காதுல்ல, தள்ள போட்டுங்க. சரி, இதில் ரீசெட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ரீசெட் எல்லோ பட்டன்
ஸ்டிக்கரே ஒட்டிருக்கோம் அதுலேயுமே. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தானே 2 தான், அதில் 2x2 2x2 கண்ணாடியில் வச்சு எடுக்கிறதுக்கு தான் 1 சைடட் 2 சைடட், ஏடிஎஃப்ல வச்சு எடுக்கிறதுக்கு 2 சைடட் சேம் தான். திருப்பி வைங்க. சரி, கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஓகே. அதில் வேணுன்னா டென்சிட்டி நான் இப்போ ஆட்டோவில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட் டார்க் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? சரி. என்னாச்சு? ஏய் கடையில் வந்து சாக்லேட் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சி பேர் இன்னும் 2 பாக்ஸ் இருக்கு, நாளைக்கு தான். படுக்க சொல்ல முடியாது. சாலி தூக்கு அவ்வளோ பேசுறது. ஓகே. ఫ్రంట్ అండ్ బ్యాక్ సింగిల్ సైడ్. ஃப்ரெண்டு கொடுத்துருக்கீங்களா? ஓகே. என்ன பேஜி? எவ்வளோ? 37.